நடிகர் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில 2வது மாநில மாநாட்டை நடத்த போறதா தகவல் வந்திருக்கு. இந்த மாநாட்டுல ஒரு பெரிய திருப்பமா காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி பங்கேற்க போறதா ஒரு தகவல் பரபரப்பா பரவிட்டு இருக்கு. இது சும்மா தகவல் மட்டுமல்ல, 2026 தேர்தலை குறிவச்சு இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே விஜய் டெல்லிக்கு நேரடியா போய் ராகுல் காந்தியை சந்திச்சு பேச போறாராம். இந்த சந்திப்பும் மாநாட்டுல ராகுல் காந்தி பங்கேற்பதும் ஒருவேளை நடந்துச்சுன்னா திமுக கூட்டணி உடைஞ்சு போயிடும்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்றாங்க. இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுன்னா, இப்போ ராகுல் காந்தி திமுகவோட கூட்டணியில இருக்கிற தேசிய கட்சியோட முக்கிய தலைவர். அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு நேரடி எதிரி அரசியல் கட்சி அப்படின்னு விஜய் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறப்போ ராகுல் காந்தி விஜயோட மாநாட்டுல கலந்துகிட்டா அது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய பிளவை உருவாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜயோட இந்த நகர்வு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு புது திருப்பத்தை கொடுக்குமா, இல்ல இது வெறும் யூகமான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா ராகுல் காந்தி வர்றது உண்மையாச்சுன்னா அரசியல் களத்துல பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு.